friends, welcome to Dhinam Thorum. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ரொட்டீன் வீடியோ தான் நீங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அது கூடவே பாத்தீங்கன்னா ஈஸியான சூப்பரா சீக்கிரமா குயிக்கா செய்யற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். அதான் இன்னைக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் இனிமேல் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இது தீபாவளி saree. yellow with pink. முந்தி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுக்கு மட்டும் பார்டர் இப்படி வரும். ஆனா பல்லுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா வர மாதிரி இருக்கும். இங்கேயும் சேம் அதே கலர்ல வரும். ப்ளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர். நான் ஆட் பண்ணல உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டோ ஆட் பண்றேன். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1400 rupees தான். ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு. கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சது. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம மில்க் ஸ்வீட்டெல்லாம் இருக்குல்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். ஒரே கப்பை யூஸ் பண்ணிங்க. மெஷர்மெண்ட் கப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அரை கப்பு வந்து நான் சக்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப தேவைப்படாது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துனிங்கன்னா போதும். நான் சின்ன ஸ்பூனுங்கனால ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 3 பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது கூட நம்ம மில்க் பவுடர் சேர்த்திக்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரே கப்பு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதே கப்பில் நான் 2 கப்பு அளவுக்கு நான் பால் பவுடர் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ஏன்னா கட்டி சேர்ந்துக்கும். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் கண்டிப்பாக இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். நம்ம வந்து ஒரே முட்டா கொட்டிட்டோம் அப்படின்னா நம்ம திரியாக கட்டி கட்டியாக ஆன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆனில் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை மாதிரி கிண்டிகிட்டு இருக்கேன். இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அப்போ வந்து நம்ம இதை இறக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திரண்டு பேனில் ஒட்டாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வேற ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். நம்ம இப்படியே உருண்டை பிடிச்சாலும் பிடிக்கலாம். நம்ம பால்கோவா இல்லை அந்த நார்மலாக நம்ம உருண்டை மாதிரிலாம் செய்வோம், அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன் தான் ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க, இல்லைனா தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி நெய்யை கொஞ்சம் கையில் தடவிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் டபுள் கலராக செய்ய போகிறோம். அதனால் இப்போ இதே மாதிரி இந்த கலராக இருக்கிறதையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க. இதில் நம்ம என்ன கலர் வேணாலும் செய்யலாம். இல்லைனா நார்மலாக ஒயிட் கலராகவே நம்ம பேடாலாம் செய்வோம்ல, மில்க் பேடா, அந்த மாதிரி கூட நீங்கள் அந்த ஷேப்பில் கூட செய்யலாம். இது நம்மளோட ஐடியா தான். இப்போ இதை நல்லா பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டேன். இந்த மாதிரி உருட்டிட்டு இதை வந்து இந்த மாதிரி பட்டையாக பாருங்கள் இந்த மாதிரி கையில் இப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்குள்ளே இந்த ஒயிட் பால் எடுத்து வச்சு நம்ம லைட்டாக உருட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய்யும் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. ரொம்ப சூப்பராக ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம நார்மலாக மில்க் ஸ்வீட் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். பால்கோவா அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிற ஸ்வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான். பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் இப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பருப்பு போலி தான் செய்ய போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். 1 கப் அளவு நான் வந்து பருப்பு எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் 1 கப்பு பருப்பு, அதுக்கு 1 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் வச்சிங்களோ அதே கப்லேயே நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அதே கப்பில் நான் எதில் வந்து நான் பருப்பு போட்டனோ அதே கப்பில் 1.5 கப்பு வந்து வெல்லம் சேர்க்குறேன். அதில் ஒரு 1/4 கப்புக்கு நான் தண்ணி வைக்கிறேன். அதாவது 1.5 கப்புக்கு 1/4 கப்பு தண்ணி வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த பதம் அது கம்பி பதம் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த மாதிரி கரைஞ்சா போதும். இப்போ இதை வடிச்சுக்கலாம். தூசு அந்த மாதிரி இது இருக்கலாம்ல, அதுக்காக நான் வந்து வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு எந்த பதம் தேவையில்லை. சக்கரை கரைஞ்சா மட்டும் போதும். சுடுதண்ணி மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம்.
அதே மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கப் அளவு மைதா மாவு சேர்க்குறேன். நான் ஒரே கப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 கப் அளவு நான் மைதா மாவு, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பூரி மாவு சப்பாத்தி மாவெல்லாம் பிசையோல அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்குங்க. அதை விடவே கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நம்ம பூரி சப்பாத்தி மாவு விட லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா பரட்டிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப அதாவது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப வதவதன்னு இருக்கக்கூடாது. மீடியமாக இந்த மாதிரி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு 10 இல்லை ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பரட்டிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம காய்ச்சி வச்சு அந்த ஜீராவை எடுத்து சேர்த்துக்கலாம். சக்கரை தண்ணி தான், நம்ம வெல்லம் வச்சு காய்ச்சணும்ல அந்த தண்ணி தான். அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு திரண்டு வர்ற பதத்துக்கு வந்துடும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் வந்து அதை வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் உருட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கணும், ஒட்டக்கூடாது கையில். இந்த மாதிரி பாருங்கள் உருட்டி பிடிக்கிறப்ப ஒட்டாமல் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவை வந்து தேய்ச்சிடலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி நம்ம பூரிக்கட்டை வச்சு கூட தேய்க்கலாம், இல்லைனா எண்ணெய் வச்சு கீழே ஒரு கவரை வச்சு கூட நீங்கள் நல்லா வந்து விரிச்சு விடலாம். அதை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூரிக்கட்டில் தான் தேய்க்கிறேன். இப்போ இந்த பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து எண்ணெய் தொட்டுக்கணும். எண்ணெய் தொட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அகலமாக நம்மளுக்கு விரியறது நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு லேஸாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த போலி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸி, குயிக்காகவும் செஞ்சலாம், ரொம்ப நேரமும் எடுத்துக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாக செய்கிற ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த போலி ஒன்று. இதுக்கு பதம் அது இதில் எதுவுமே ஸ்வீட் செய்யவே தெரியாதவங்க கூட செய்யலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஸ்வீட் தான் இது. பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயை தொட்டு தட்டினீங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா விரிஞ்ச மாதிரி ஆயிக்கும். நான் இன்றைக்கி வந்து நெய் தேய்க்கிறேன். நல்லா தோசைக்கல் காஞ்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த போலியை சேர்த்துட்டு லைட்டாக வந்து நெய் தடவி விடுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நெய் தடவினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். நம்மளுக்கு ஒரு நல்ல கலரும் கிடைக்கும் சிம்மில் வச்சு செய்யறனால. பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு போலி. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காக செய்கிற ஸ்வீட்டில் இதுவும் கண்டிப்பாக இருக்கும். யார் வேணும்னாலும் செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துட்டுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் பேக் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், ஆண்களும் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பர்தர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான். இதில் பார்த்திங்கன்னா சார்கோலு, நார்மல் கறித்துண்டு பவுடரும் சொல்லுவோம், அதுமாதிரி சார்கோல்னு சொல்லிட்டு இடையில கேட்டால் கொடுப்பாங்க. அதுதான், அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே லெமன் ஜூஸ் ஒரு 1/2 ஸ்பூனு, கூடவே ஒரு ஹனி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்க இது வந்து ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பிரதர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கே இப்போ வந்து லேடிஸ்க்கே போகிறீங்களே ஒரு பியூட்டி டிப்ஸ் எங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஜென்ஸு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹனி அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், ஸ்கின்னும் நல்லா டைட் ஆகும். நம்ம ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயில்னால் வருமில்ல அந்த கருமை பிளாக் டஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும். பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிக்கிற வேண்டியது தான். ஏகமாக போட்டுட்டு இதில் வந்து சார்கோல் பவுடர்னு கடையில் கேட்டிங்கன்னா 40 ருபீஸு ஒரு டப்பாவில், சின்ன டப்பாவில் தருவாங்க. இல்லை அப்படின்னா நார்மல் கறித்துண்டெல்லாம் இருக்கும்ல, அதைவே ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம இதை போட்டுக்க வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நம்ம எங்கேயாச்சும் வெளியே எங்கேயாச்சும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இதை போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்களாலே போதும். ரொம்பவே சூப்பராக நம்ம முகம் நல்லா பளீர்னு ஆகிடும். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட வேண்டியதான். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது ஃபேஸு. லைட்டாக இந்த மாதிரி தொட்டு எடுத்துடுங்க. ஈரம் அதாவது நம்ம ரொம்ப முகம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு டவலை வச்சு எல்லாத்தையும் வந்து துடைக்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி தொட்டு எடுத்தால் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ஆண்களும் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாதது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு மெட்டி வாங்கியிருந்தேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வெளியில் வச்சுருக்கேன். இன்னொரு பின்னாடி ஏதாச்சும் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா நான் வந்து
எவ்வளோன்னு வாங்கினேன், 580 ருபீஸ்னு என்னமோ வாங்கினேன். அது ஆர்எஸ்புரம் மேத்தா ஜுவல்லரியில் வாங்கினேன். இந்த மாதிரி அங்கெல்லாம் கிடைக்கும் மேத்தா. உங்களுக்கு சப்போஸ் இது வெள்ளியில் வேணும்னா நீங்கள் ஆர்எஸ்புரம் மேத்தா ஜுவல்லரியில் நிறைய மாடல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து வெள்ளி கிடையாது. நம்ம கம்மலெல்லாம் போடுவோம்ல, பிளாக் மெட்டல் அந்த மாதிரி ஒயிட் மெட்டல் அந்த மாதிரி இருக்கிறது தான். ஆனால் பாருங்கள் ரிங்காகவும் போடலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 170 ருபீஸு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது. காலில் போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ் டைப் தான், யார் வேணாலும் எந்த சைஸ் வேணும்ன்றல ஃப்ரெஷ் டைப் தான், அதனால் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் நிறையா மாடல் இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மெட்டி போடுறது தான் ரொம்ப ஃபேஷனாக இருக்குது. வெள்ளியில் பார்த்தீங்கன்னா 600 கொடுத்து வாங்குறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி வாங்கி போட்டுடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் டாப்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துருந்துச்சு. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் ஒன் இது பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலிஸ்டர் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ரேயான் மிக்ஸ்டாக இருக்கும் போல், அந்த மாதிரி இருக்குது. அது என்ன மெட்டீரியல்னு எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. போட்டாலும் நல்லா ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்குது. எதுவும் அடிக்க பிடிக்க வேண்டியதில்லை. இது XXL சைஸு. நம்ம எப்போவே பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட்டு ரொம்ப கம்மி தான், 300 ருபீஸ் தான். இதிலே நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸல் சைஸே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு XXL எனக்கு ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி விலையில் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது XXL வாங்கியிருக்கேன். இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நம்ம கம்மி ரேஞ்சில் வாங்கினோம் அப்படின்னா XXL சைஸு அந்த மாதிரி தான் வாங்கிக்கணும். இது பார்த்திங்கன்னா பட்டன் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பட்டன் கிடையாது, அது பிரிண்ட்டு. அது நல்லா இருக்குது, போட்டால் ரெகுலர் யூஸ் ரஃபடி அடிக்கலாம், அதனால் டாப் எதுவுமே ஆகாது, அந்த மாதிரி இருக்கிறதான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அம்பர்லா கட்டிங்கெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி மாடல் தான். மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் எம்ப்ராய்டிங்கில் நல்லா கிளாஸ் ஃபுல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் செஸ்ட்டு கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வரும். அதுக்கப்புறம் கீழே அம்பர்லா மாதிரி வரும்ல, அந்த மாதிரி டாப்ஸ் தான். இப்போ நிறைய இந்த மாதிரி தான் இருக்குது ஆன்லைனில். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. கலரும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் இதில் எப்படி தெரியுது அப்படின்ட்டு தெரில, ஆனால் இதோட இந்த வீடியோவில் தெரியல நல்லா டார்க்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ரோப்பெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கொஞ்சம் ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி ஷேப்பாக வந்து அடிக்கலாம் தேவையில்லை, நாட் மாதிரி கட்டிட்டாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதுக்கு ஒயிட் கலரில் ஃபேண்ட்டும் துப்பட்டாவும் போட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும். துணி ரொம்ப நல்லாயிருக்கு. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. தெரியுதா, சின்ன சின்ன கிளாஸ் ஒர்க் மாதிரி சென்டரில் வச்சு சுற்றி எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க ஒயிட் கலரில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக்கு. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், நல்லாவே லாங் டாப் மாதிரி தான். இது 3/4 ஸ்லீவ் தான், இதுக்கும் 3/4 ஸ்லீவ். இதில் எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி வந்திருக்கு. இது அதே டைப் தான், ஆனால் அதை விட கொஞ்சம் இடுப்புக்கிட்ட வரும். இந்த மேல் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இடுப்புக்கிட்ட வரும். அதுலேயே கலராக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. பட்டன் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லு பட்டன், சென்டரு ஓப்பனு. அதில் பார்த்திங்கன்னா கட்டே இருக்காது, ஃபுல்லும் அம்பர்லா மாதிரி டைப்பு. இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா வருங்க இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பிளாக் கலரு, அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பிளாக் கலர் மாதிரி மிக்ஸ்டு தான், ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர் பார்க்க நல்லா இருக்குது, போட்டதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 300க்கு பார்த்திங்கன்னா பரவாயில்ல, சரி நம்ம ரெகுலராக வீட்டு யூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான். நார்மலாக இந்த நம்ம நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்குறதுக்கு ரெகுலராக வீட்டுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பட்டியாலா ஃபேண்ட் போட்டு கூட இதை லாங் டாப் தான், முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்குது, ஆனால் நீட்டாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி மாடல், மேலே பிளாக்கு கீழே இந்த மாதிரி, இதுதான் நான் வாங்கினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி, தேங்க்யூ.